அண்ணா வந்து எழுதி 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 கீழே போடுற பேப்பர்லாம் படித்து பார்த்து பக்கம் போட்டு அதை அடுக்கி வைக்கிறது தான் சிவாஜிக்கு வேலை. அந்த வேலை பார்த்துட்டு இருந்திருக்காரு. அப்போ வந்து கலைஞருக்கு இவருக்கு பழக்கம் இல்லை. கரந்தை சண்முகவேலுன்னு ஒருத்தர், இப்போ அவங்க குடும்பம் சிவாஜிக்கு ரொம்ப நெருக்கம், சிவாஜி குடும்பத்துக்கு. அவரும் கலைஞரும் அண்ணாக்கிட்ட காஞ்சிபுரத்துக்கு வர்றாங்க. என்ன விஷயம் 2 பேரும் சேர்ந்து வந்திருக்கீங்க அப்படின்னா, இந்த மாதிரி சக்தி கிருஷ்ணசாமி ஒரு நாடக சபை வச்சுருக்காருன்னா, சக்தி நாடக சபான்னு அதில் நல்லா ப்ராமினெண்ட்டாக நடிச்சுக்கிட்டு இருந்த எம்என் நம்பியாரும் எஸ்வி சுப்பையாவும் ஒரு படம் வாய்ப்பு கிடச்சி போயிட்டாங்க. இப்போ நடிகர்கள் நல்ல நடிகர் இல்லாதனால சில நாடகம் சரியாக போகலை, நீங்கள் கணேசனை அனுப்பணும் அப்படின்ட்டு. இவருக்கு ஞாபகம் வருது, கேஆர் ராமசாமிகிட்ட ப்ராமிஸ் பண்ணியிருந்தோமே அனுப்ப வேணான்ட்டு. இல்லைண்ணா எல்லோரும் பட்டினி கிடக்கிறாங்கன்னு சொன்னோன்னு, சரி கணேசன் நீ அங்கே போய் நடின்னு. அது ஒரு டேர்னிங் பாயிண்ட் சிவாஜிக்கு. ஏன்னா அங்கே சக்தி நாடக சபாவில் போன பிறகு அங்கே விதிங்கிற நாடகத்தை நடிக்கிறார், நூர்ஜஹான்கிற நாடகத்தை நடிக்கிறார், கதரின் வெற்றி, பம்பாய் மெயில், இந்த மாதிரி சமூக நாடகங்கள் நடிக்கிறார். அதில் விதியும் நூர்ஜஹானும் இவருக்கு ரொம்ப ஒரு கை கொடுத்ததுன்னு சொல்லலாம், இவருடைய நடிப்பு தொழிலுக்கு.